இதுக்கு அப்படியே ரோடு நடுவில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் போகுது பார்த்தீங்கன்னா ட்ராம்ப் ஏரியாங்க இது ஃபுல்லாகவே. காஃபி டேஸ்ட்டுன்றது வேறு விஷயங்க. இந்த இடமும் அந்தளவுக்கு ஃபேமஸுங்க. சிபிஎஸ்சி புக்ஸு, அப்புறம் நிறைய இந்த நீட்கான புக்ஸு, அப்புறம் வந்து 1886 இருக்குங்க இந்த இந்த புக் ஸ்டோர் மட்டும். அந்த காலத்தில் யூஸ் பண்ண போஸ்ட் பாக்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது பாருங்கள் செவத்து. ஸோ மசாலா தோசை கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் தாலிங்க. நான் தாலி பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது. இன்னும் அந்த காலத்தில் யூஸ் பண்ண மீட்டர் பாக்ஸ் எல்லாமே அப்படி தாங்க இருக்குது. ஃப்ரீடம் ஃபைட்டர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அடிக்கடி வந்து காஃபி குடிக்கிற இடங்க இது. ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹல்திராம்ஸில் தாங்க வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்காக. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஸோ இதில் நாங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்தியன் தாலி போட்டிருக்குல்ல, இந்தியன் தாலியில் இல்லை ருமாலி தாலி, நான் தாலி இருக்குல்ல, நான் தாலி ஆர்டர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் சவுத் இண்டியனில் மசாலா தோசை பியூர் கீங்க 130 ரூபா போட்டிருக்குல்ல, இந்த பாருங்கள் 130 ரூபா இதாக ஆர்டர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ ஆர்டர் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்குது. ஸோ மசாலா தோசை கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் தாலிங்க. நான் தாலி பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது. நான் மேலே ஒரு நான் பாருங்கள், பட்டர் போட்டு செஞ்சுருக்காங்க நான். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா மசாலா தோசைக்கு சாம்பார், நம்ம ஊர் ஸ்டைலில் சாம்பார், அப்புறம் சட்னி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்காங்க, பட்டரில் செஞ்ச நான். ஓகேவா, கண்டிப்பாக மோஸ்ட்லி இந்த இடத்துல எல்லாமே நானில் பட்டர் தடவி இருக்கும் கண்டிப்பாக. ஸோ பார்த்திங்கன்னா வெங்காயம், லெமன் கொடுத்துருக்காங்க சலாடா, அப்புறம் குலாப் ஜாமுன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் உருளைக்கிழங்கு குருமா குழம்புங்க, அப்புறம் ஃப்ரைட் ரைஸுங்க. ஃப்ரைட் ரைஸ் இந்த ஊரில் ஃபுல்லாகவே ஒயிட்டாக தான் இருக்குது. அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தால் மக்னிங்க. நார்த் சைடு கண்டிப்பாக போனால் உங்களுக்கு கிடைக்கும் தால் மக்னினா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பாடு கொடுத்துருக்காங்க, எண்ணெயில் ஃப்ரை பண்ணாமல் தவால போட்டு ரோஸ்ட் பண்ண பாப்பாடு. ஸோ பாப்பாடு மீன்ஸ் அப்பளம் இந்த ஊரில். ஸோ இப்படி தாங்க இருக்குது ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ எக்ஸாக்ட்லி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் காஃபி ஹவுஸ்க்கு வந்திருக்கோங்க. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் பிளேஸ் இன் கொல்கட்டாங்க. கண்டிப்பாக ஏன் இவ்வளோ ஃபேமஸ்ன்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம ஊரில் இல்லாத ஃபேமஸாக கும்பகோணம் காஃபி நீ குடிச்சு பார்த்துருக்கியா, அது எந்தளவுக்கு ஃபேமஸ்ன்னு நீங்கள் சொல்லலாம். இருந்தாலும் இந்த இடத்துக்கு கொஞ்சம் மவுஸ் இருக்குங்க. அப்படி என்னடான்னு நீங்கள் கேட்கலாம். என்ன இந்த இடத்துல காஃபி அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் கேட்கலாம். காஃபி டேஸ்ட்டுன்றது வேறு விஷயங்க. இந்த இடமும் அந்தளவுக்கு ஃபேமஸுங்க. அப்படி என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அடிக்கடி வந்து காஃபி குடிக்கிற இடங்க இது. ஸோ அந்த காலத்துலேருந்தே இது வரைக்கும் இன்னும் அந்த இடம் அப்படி தாங்க இருக்குது, பாதுகாத்துட்டு வராங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்குது. எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள், அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும். செம்ம பெரிய இடங்க, சான்ஸே இல்லைங்க. இந்தளவுக்கு இவ்வளோ பெரிய காஃபி ஹவுஸ் நான் பார்த்ததே இல்லைங்க, இவ்வளோ பெரிய காஃபி ஹவுஸு. ஸோ பார்த்திங்கன்னா மேலேயும் ஒரு ஃப்ளோர் இருக்குதுங்க, கீழே ஒரு ஃப்ளோர் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது நம்ம பாட்டமில் இருக்கோம். ஸோ இதுக்கு மேலேயும் இன்னொரு ஃப்ளோர் இருக்குது, இன்னொரு ஃப்ளோர்லேயும் காஃபி தாங்க ஃபுல்லாகவே எவ்வளோ டேபிள்ஸ் இருக்குது பாருங்கள். இந்தளவுக்கு சான்ஸே இல்லைங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இப்படி தாங்க இருக்குது ஃபுல்லாகவே, இந்த காலம் வரைக்கும். ஸோ படிக்கட்டு பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்குது மேலே போகிறதுக்கு, கீழேயும் இது மாதிரி தான் இருக்குது படிக்கட்டு. ஸோ மேலே போய் பார்ப்போம் அப்படி என்ன தான் இருக்குது, மேலே சீட்ஸ்லாம் எப்படி இருக்குது, மேலே ஏதாச்சும் காலியாக இருக்கா பார்ப்போம். நம்ம காஃபி குடிச்சே ஆகணும் இந்த இடத்துல. ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்குது ஃபுல்லாகவே. ஸோ நாங்கள் 1/2 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோங்க, எங்களுக்கும் டைம் இல்லை. ஸோ இன்னொரு இடமும் போய் கவர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம், காஃபி குடிச்சே ஆகணும்னு ஒரு வெறித்தனமாக இருக்கும், ஆனால் குடிக்க முடியலைங்க. ஸோ பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரமாக வெயிட் பண்ணோம், சீட் எதுவுமே காலி ஆகிற மாதிரி தெரில, ஃபுல்லாகவே ரிசர்வ்டாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்குது, எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஸோ நம்ம ரவீந்திரநாத் டாகூர், கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர் ரவீந்திரநாத் டாகூரும் இந்த இடத்துல வந்து காஃபி குடிச்சிருக்காருங்க. ஸோ இப்படி தாங்க இருக்குது ஃபுல்லாகவே, கீழேயும் மேலேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிருக்காங்க அவங்கவுங்க டர்ன் வர்றதுக்காக காஃபி குடிச்சிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம பங்கிம் சட்டர்ஜி ஸ்ட்ரீட்டில் இருக்குது, கொல்கட்டாவில் தான் இருக்குது பங்கிம் சட்டர்ஜி ஸ்ட்ரீட். இந்த இடத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்தியன் காஃபி ஹவுஸில் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 12 AM to 8 PM வரைக்கும் ஓப்பன் இருக்குங்க. சண்டே 12 AM to 8 PM, சேம் 365 days 12 AM to 8 PM வரைக்கும் ஓப்பன் இருக்குங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த இடத்துல காஃபி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு வாட்டி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த இடத்துல காஃபி டேஸ்ட்டுன்றது. ஸோ நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் லிஸ்ட்டில் பார்ப்பாங்க எவ்வளோ இருக்குதுன்றது. ஸோ நார்மல் காஃபி பார்த்திங்கன்னா 25 ரூபா போட்டிருக்குங்க, ஸ்பெஷல் காஃபி 54 ரூபா போட்டிருக்குங்க. ஸோ இது மாதிரி தாங்க ப்ரைஸ்லாம் இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸே 25 ரூபாங்க இந்த இடத்துல காஃபி ப்ரைஸ். ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் உக்காந்துட்டு டீ குடிச்சிட்டு இருக்காங்க, காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ செம்ம பெரிய இடங்க இது. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி எனக்கு டைம் இல்லைன்றதுனால நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன்.
ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த இடத்துல காஃபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு ஒரு வாட்டி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீட்டர் பாக்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் எலக்ட்ரிக்கலுக்காக. இன்னும் அந்த காலத்தில் யூஸ் பண்ண மீட்டர் பாக்ஸ் எல்லாமே அப்படி தாங்க இருக்குது. ஸோ அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு இடம் ஏதோ போயிட்டுருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா பழைய போஸ்ட் ஆஃபீஸுங்க. இன்னமும் அந்த உடன் ரேக்கில் அப்படியே வச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே போஸ்ட் பாக்ஸ், அந்த காலத்தில் யூஸ் பண்ண போஸ்ட் பாக்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது பாருங்கள் செவுத்தில். ஸோ ஃபுல்லாகவே அந்த காலத்தில் யூஸ் பண்ண போஸ்ட் பாக்ஸுங்க. உடனில் செஞ்சுருக்கு, அதே மாதிரி ஐரன் பாக்ஸ்லேயும் செஞ்சுருக்கு. எல்லாம் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸில் மெட்டீரியல்ஸில் செஞ்சுருக்கு பாருங்கள். ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்தாங்க உள்ளே போய் ஆகணும். இப்படி தாங்க இருக்குது உள்ளே போகிற வழி. ஸோ இந்த காஃபி ஹவுஸ் எப்போ கட்டினது பார்த்திங்கன்னா 1876 கட்டியிருக்காங்க. இந்த பில்டிங் இந்த பில்டிங் கட்டினது 1876 கட்டியிருக்காங்க. ஸோ இப்படி தாங்க இருக்குது வெளியே பார்க்கறதுக்கு. ஸோ அப்படியே நம்ம காஃபி ஹவுஸ்லேருந்து இந்த பக்கம் வந்துட்டு இருந்தோம்னா ஃபுல்லாகவே புக்ஸ் விற்றுட்டு இருக்காங்க. நம்ம ஸ்கூல் பசங்களுக்காக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்டு எல்லா புக்ஸும் இங்கே கிடைக்குது. அதே மாதிரி சிபிஎஸ்சி புக்ஸு, அப்புறம் நிறைய இந்த நீட்கான புக்ஸு, அப்புறம் நிறைய எல்லா புக்ஸும் கிடைக்குதுங்க இங்கே. எக்ஸாம்ஸ்க்கான எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான புக்ஸ் எல்லாமே இந்த இடத்துல விற்றுட்டு இருக்குது. ஃபுல்லாகவே புக்ஸ் இடம் தாங்க இந்த இடத்துல. சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடைக்கும் போல். இந்த இடத்துல கொஞ்சம் அப்படிதான் தெரிந்து பார்க்குறது ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்குது பாருங்கள். எல்லா எக்ஸாம் புக்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே இந்த இடம் பார்க்குறதுக்கு ஃபுல்லாகவே புக்ஸ் தான். பிகாம், அப்புறம் லா, எல்லா காலேஜ் புக்ஸும் இந்த இடத்துல கிடைக்குது. 10th புக்ஸு, அப்புறம் +1 +2 புக்ஸு, சிபிஎஸ்சி புக்ஸு, காலேஜ் புக்ஸு, எக்ஸாம்ஸுக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே வச்சு விற்றுட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தஸ்குப்தா அண்ட் கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட்னு போட்டிருக்கு. 1886 இருக்குங்க இந்த புக் ஸ்டோர் மட்டும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே கிளியராக போட்டிருப்பாங்க. சின்ஸ் 1886 1886 இருக்குது தஸ்குப்தா அண்ட் கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட் இந்த புக் ஸ்டோர் மட்டும். பார்த்திங்கன்னா அவ்வளோ பழைய புக் ஸ்டோர்லாம் இன்னமும் இருக்குது இந்த இடத்துல. மோஸ்ட்லி நிறையா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. பழைய காலத்து பில்டிங்ஸு, பழைய காலத்து எல்லா இதுவுமே இந்த ஊரில் கல்கட்டாவில் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையாவே பார்க்கலாம். அந்த காலத்துலேருந்து இருக்கிற கடைகள், அந்த காலத்தில் இருக்கிற எல்லாமே நிறைய விஷயங்கள் கொல்கட்டாவில் நிறையவே இருக்குது நீங்கள் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்கள் கொல்கட்டா வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. பார்த்திங்கன்னா மெடிக்கல் காலேஜுக்கு தேவையான எல்லா புக்ஸும் இருக்குது. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். மக்கள் எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல புக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போகிறாங்க அவங்க பசங்களுக்காக. கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் போல். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரோடு நடுவில் பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக் போகுது. பார்த்திங்கன்னா ட்ராம்ப் ஏரியாங்க இது ஃபுல்லாகவே. இந்த இடத்துல தாங்க ஃபுல்லாகவே இந்த ட்ராம் போகும். ரோடுக்கு நடுவில் ட்ரெயின் போகல. இந்த மദ്രാசி பட்டணம் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ட்ராம்பு தாங்க, அதுதான் ட்ராம்புன்னு சொல்லுவாங்க. ரோடுக்கு நடுவில் போகிற ட்ரெயின் பேர் தான் ட்ராம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து தாங்க அது இருக்குது. மேபி இந்த இடத்துல இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது நாங்கள் அப்புறமா போகலான்னு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோவும் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதோட காஸ்ட் எவ்வளோ ஆகுது, அதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் எவ்வளோ வாங்குறாங்கன்றது எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் பாருங்கள். மேலே ஃபுல்லாகவே அந்த கேபிள் தெரியுதுல, வயர்ஸ் எல்லாமே அது ட்ராமுக்காக யூஸ் பண்ணுற வயர் தாங்க. ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கில் தான் நடக்கும் அந்த ட்ராம் ஃபுல்லாகவே. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா பஸ்ஸுங்க இப்படி தாங்க இருக்குது. ப்ரைவேட் பஸ்ஸுங்க ஃபுல்லாகவே ப்ரைவேட் பஸ் தான். ஃபுல்லாகவே பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. இங்கேருந்து நம்ம சியல்டாக்கு போனாங்க. சியல்டாலேருந்து தான் எக்கோ பார்க்கு கொஞ்சம் ரேட் கம்மியாகவும் சொல்லியிருந்தாங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ். ஸோ இங்கேருந்து நாங்கள் சியல்டாக்கு போகிறோம். பார்த்திங்கன்னா ட்ராக் அப்படியே கிளியராக தெரிஞ்சு பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பஸ்ஸில் தான் நாங்கள் சியல்டாக்கு போய் ஆகணும். இங்கேருந்து இந்த பஸ்ஸு பிடிச்சி தான், இந்த மாதிரி ப்ரைவேட் பஸ் பிடிச்சி தான். ஃபுல் டிராஃபிக்ங்க. எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா சீல்டா ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோங்க. அங்கேருந்து நம்ம இந்தியன் காஃபி ஹவுஸ் கிட்டேருந்து பங்கிம் சட்டர்ஜி ஸ்ட்ரீட் அந்த இடத்துலேருந்து டைரெக்டாகவே உங்களுக்கு இந்த இடத்துக்கு சீல்டாக்கு பஸ்ஸஸ் நிறையாவே அவைலபிள் இருக்குங்க. ஸோ நாங்கள் பஸ் மூலியமாக தான் வந்திருக்கோம். பஸ்ஸு செம்ம ரஷ்ன்றதுனால எதுவுமே ரெக்கார்டிங் பண்ண முடியல. இந்த இடம் பார்த்திங்கன்னா பழைய கிளாக் டவர், அப்புறம் ஃபாதர் ஆஃப் நேஷன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ் 2 பேர் சிலைகளும் இருக்குது. பழைய கிளாக் டவர் வச்சுருக்காங்க இந்த இடத்துல சீல்டா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட. நம்ம அது போகும்போது பார்ப்போம் கிளியராக. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம எக்கோ பார்க்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து தான் உங்களுக்கு கிட்ட எக்கோ பார்க்கு, அப்புறம் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸும் இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு கம்மியாக ஆகும். அந்த இடத்துலேருந்து நீங்கள் புக்கிங் பண்ணிங்கன்னா ஓலா அந்த மாதிரி ஆட்டோ ஏதாச்சும் புக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் இங்கேருந்து சீல்டாக்கு வந்து புக்கிங் பண்ணோம். இங்கேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ஆட்டோ அப்புறம் கார்ஸ் 2மே இருக்குது. ஸோ நாங்கள் கார் புக் பண்ணியிருந்தோம். காரில் தான் இப்போ நாங்கள் எக்கோ பார்க்கு போகிறோம். ஏன்னா அது கொஞ்சம் 8 மணிக்குள்ளே க்ளோஸ் ஆகிடும்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே நம்ம ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போது நாங்கள் அங்கே போகிறதுக்கு லேட் ஆகிடும். அதனால தான் இந்தியன் காஃபி ஹவுஸில் காஃபிக்காக சரியாக குடிக்க முடியல எங்களால்.
ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்குது, ஃபுல்லாகவே டிராஃபிக்காக. கொஞ்சம் சீக்கிரமாக போனால் கரெக்டாக இருக்கும்ன்றதாங்க நாங்கள் கொஞ்சம் நேரத்தோடு கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா ஃபாதர் ஆஃப் நேஷன் இருக்குங்க. இந்தியா அப்புறம் பங்களாதேஷ் ரெண்டு பேரோட சிலைகளும் வச்சுருக்காங்க. நம்ம மகாத்மா காந்தியோட சிலை இருக்குது. அதே மாதிரி பங்களாதேஷோட ஷேக் முஜிபுர் ரஹ்மான்ன்றவர் அவரோட சிலையும் வச்சுருக்காங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் பங்களாதேஷுங்க. பழைய பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு பங்களாதேஷோட. ஸோ அவரை தான் ஃபாதர் ஆஃப் நேஷன்னு கூப்பிட்றாங்க பங்களாதேஷில். நம்ம இந்தியாவில் எப்படி நம்ம மகாத்மா காந்தியை ஃபாதர் ஆஃப் நேஷன் சொல்கிறோமோ, அவங்க ஊரில் ஃபாதர் ஆஃப் நேஷன் ஷேக் முஜிபுர் ரஹ்மானாக கூப்பிட்றாங்க. ஸோ பாதி வழி வந்தாச்சு. இந்த இடத்துல நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திங் பார்த்துருந்தேங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு ஹேங்கிங், எப்படி சொல்கிறது, ஹேங்கிங் ஹோட்டலுங்க. காற்றுலேயே மிதக்கிற ஹோட்டலுங்க இது. இந்த இடத்துல நீங்கள் சாப்பிட்ணுன்னா முன்கூட்டியே ரிசர்வ் பண்ணிவிட்டு வரணுமா டேபிளை. அப்படி இருந்தால் தான் உங்கள் இந்த இடத்துல சாப்பிட முடியுமா. அப்படி இல்லைன்னா உள்ளே வெறும் சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும் நூறுரூபா காசு கொடுத்தா உள்ளே போய் சுற்றி பார்க்கலாங்க. ரோடுக்கு நடுவில் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாகவே ஹேங்கிங். இப்படி தாங்க இருக்குது ஹேங்கிங் ஹோட்டல்.